நமக்குள்ளே, உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, ஹல்லேலூயா, நமக்கு முன்பதாக எந்தெந்த காரியமெல்லாம் விசுவாசத்தில் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதோ, விசுவாசத்தில் சவாலாய் நிற்கிறதோ, விசுவாசத்தில் நம்ம கிட்ட அதை போராடி கொண்டு இருக்கிறதோ, ஆமென் ஆமென், நாம் எந்தெந்த காரியத்துக்கு விசுவாசத்தை வைத்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ, விசுவாசத்தை வைத்து எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோமோ, விசுவாசத்தால் மேற்கொள்ள நினைக்கிறோமோ, விசுவாசத்தால் வெற்றியடை நினைக்கிறோமோ, விசுவாசத்தால் நாம சவாலை சந்திக்கிறோமோ, விசுவாசத்தால் சாதிக்க நினைக்கிறோமோ, விசுவாசத்தால் வைராக்கியம் கொண்டு போராடுகிறோமோ, விசுவாசத்தால் நம்ம மேற்கொள்ள நினைக்கிறோமோ, ஜெயிக்க நினைக்கிறோமோ, ஹல்லேலூயா, அந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் இப்ப சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், விசுவாசத்தினால, உனக்குள் இருக்கிற விசுவாசத்தினால, நீ விசுவாசிக்கிற விசுவாசத்தினால உனக்கு என்ன பலன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் தேவனுடைய பலம் கொடுக்கப்படுகிறது. ஆமென் ஆமென். உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயும் இருதயத்தில் இருக்கிற, ஆவியில் இருக்கிற, ஆத்துமாவில் இருக்கிற, வாயில இருக்கிற, வார்த்தைகளில் இருக்கிற, சிந்தனையில் இருக்கிற, ஒரு பார்வையில் இருக்கிற, தரிசனத்தில் இருக்கிற விசுவாசத்திற்கு, ஜெபத்தில் இருக்கிற, உபவாசத்தில் இருக்கிற, தேவ வசனத்தை கேட்கும் போது வருகிற விசுவாசத்திற்கு ஆண்டவர் தேவனுடைய பலத்தை நமக்கு கொடுக்கிறார், அவருடைய பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ நினைக்கிறிய மகளே, ஒரு காரியத்தை நினைத்து விசுவாசித்து அந்த காரியத்தை நிறைவேற்ற உனக்கு தேவனுடைய பலன் கொடுக்கப்படுகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. நீ என்னால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறியே, சாதகமற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் அந்த விசுவாசத்திற்கு என்னுடைய பலம் கொடுக்கப்படுகிறது உனக்கு. ஆமென். அல்லேலூயா. திராணியே இல்லை, ஆனா இது முடியும் என்று, இதுக்கு எனக்கு திராணி உண்டு, நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னை கொண்டு செய்வார், என் தேவன் என்னை வைத்து நிறைவேற்றுவார், என் தேவன் என்னை கொண்டு இந்த காரியத்தை ஜெயமாக்குவார், அப்படி என்று சொல்லி முடியாத காரியத்துக்கு முடியும் என்று நாம விசுவாசத்தில் நிற்கிறோமே, அப்படிப்பட்ட காரியத்துக்கு தேவ பிள்ளையே, தேவ சபையாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தில் நிற்கிற பத்தியா, அந்த விசுவாசத்துக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னுடைய பலத்தையே உனக்கு கொடுக்கிறேன், என் பலத்தையே நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் இதுதான். ஆமென் ஆமென். அப்ப நம்ம விசுவாசிக்க வேண்டுமா கூடாதா? நாம் விசுவாசித்தா மட்டும்தான் தேவ பலன் வரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்காமலேயே நாம் தேவன் பலன் வரணும், தேவ பலன் வரணும், தேவன் கிரியை செய்யணும், தேவனுடைய ஸ்தோத்திரம் வைராக்கியம் செயல்படணும், அதிகாரம் செயல்படணும், வல்லமை செயல்படணும் என்று சொன்னால் விசுவாசம் இல்லாமல் என்ன செய்யாது? செயல்படாது. ஆமென். விசுவாசத்துக்கு உட்பட்டு தேவனுடைய பலம் செயல்படும். அல்லேலூயா. விசுவா